என் செல்ல குழந்தையே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் அவசர அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னை தாண்டி ஒரு தெய்வ சக்தி உன் இல்லத்தில் நிற்பதை நான் கண்டேன். அதை உடனடியாக உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். இந்த செய்தியானது என் குழந்தைக்கு நிச்சயமாக மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கப் போகிறது என்பதனை உணர்ந்து கொண்டதனால்தான் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட நான் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு சரியாக வாழும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நமக்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்கான பதில்கள் இந்த வராகி என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு சில காலமாகத்தான் தெரிய தொடங்கி இருக்கிறது. ஆனால் நான் நீ பிறந்தது முதலே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களிலும் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை நான் அறிவேன். உனக்கு நடந்ததும் இனி நடக்கப் போவதும் என்னவென்று நான் அறிவேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த காலங்களை உனக்கு நான் எப்பொழுதுமே சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் காலம் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், இனி முழுக்க முழுக்க என் குழந்தையின் சந்தோஷத்தை காண வேண்டும் என்பதில்தான் என் கவனம் முழுவதும் இருக்கின்றது. என் தங்கமே, உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் நீ எப்பொழுதும் எதையுமே நினைத்து சட்டென்று உன்னுடைய மனதை விட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் கால நேரம் வந்துவிட்டது. உனக்காக யாரும் இல்லை என்று நீ ஏங்கி தவித்ததையும் நீ கண்ணீர் சிந்தி புலம்பியதையும் நான் கண்டேன். ஆனால் உன் இல்லத்தில் நின்ற தெய்வ சக்தியை பார்த்தால் நீ எல்லாம் அழக்கூடிய குழந்தையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வ சக்தி நிற்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் உணராமல் போயிருக்கிறாயே என்று நினைக்கும் பொழுது உன் தாயானவளுக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தெய்வ சக்தியானது உன்னுடைய வீட்டில் நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளையும் உனக்கான உண்மைகளையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான வெற்றியை என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு.
இதுவரையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியையும் பல உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ காலம் இந்த வாழ்க்கையை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாம் போதும். இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக நிற்பது இந்த வராகி மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய தெய்வ சக்தி. இந்த தெய்வ சக்தி ஒருவர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் எல்லாமுமே நமக்கு என்னவோ ஏதுவோ என்று பதறி துடித்த காலங்கள் எல்லாமும் முடிந்து என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதனை அது உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் உனக்கு தயக்கமே வேண்டாம். உனக்காகவே இந்த வராகி உடன் வருகின்ற இந்த நேரம் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் சில அதிர்ஷ்டங்களை நீ கண்கூடாக காணப்போகிறாய். எந்தெந்த இடங்களில் எல்லாம் உனக்காக சிலர் வந்து நின்று பேசினார்களோ அந்த இடங்களில் இந்த தெய்வ சக்தியும் உனக்காக துணை நின்றதை நீ உணராமல் போய்விட்டாயா? இப்பொழுது இது உனக்கு கண்கூடாக வெட்ட வெளிச்சமாக தெரிய போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு ஒரு தெளிவான பலனை கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இனிமேல் மேலும் மேலும் பல வெற்றிகளை கொண்டு சேர்க்கப் போகிறது. எந்த இடத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கிறதோ, எந்த இடத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கு சந்தோஷம் பிறக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு நான் நிற்பதும் இனிமேல் இந்த தெய்வம் நிற்பதும் நிச்சயமாக கண்கூடாக தெரியும். என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறும் பொழுதெல்லாம் உன்னால் முடியும் என்று ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் முழுமையாக நின்றதை நீ மறந்து விட்டாயா? உனக்காக நின்ற சில மனிதர்களை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணராமல் சென்று விட்டாயா? இனியும் இதையெல்லாமும் உன்னால் விடவே முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை, அப்படிப்பட்ட மனிதர்களை கொடுத்திருக்கிறது. இனிமேல் புரிந்து கொள்வாய். ஆமாம், அன்று இவர்தான் எனக்கு உதவி செய்தார், இந்த மனிதர்தான் அன்று எனக்கு துணையாக நின்றார் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எது நடந்தாலுமே நாம் இருக்கும் இந்த நிலைகளில் நமக்கான நன்மைகள் உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, எப்பொழுதுமே நான் உணர்வதை நீ தெரிந்து கொண்டு, பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தம் கொண்டும் என் குழந்தை நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. அதிர்ஷ்டம் என்பது என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பல ஆச்சரியங்களை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கென எல்லா விஷயங்களையும் நான் உடனிருந்து சொல்லிக் கொடுக்கும் நேரம் இது. நல்ல விஷயங்களை எல்லாமும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைந்தாயானால் இனிமேல் தீய விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடுவதை நீ கண்கூடாக காண்பாய். என் குழந்தையே, இதுவரையிலும் நாம் சந்தித்த பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வினை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடும் சில ஆச்சரியங்களுக்கு நிச்சயமான பதிலை நீ பெற்றிட வேண்டும். உனக்காகவே இந்த தெய்வம் உன் வீட்டில் நின்று கொண்டிருப்பதை நீ உணராமல் போய்விட்டாயே என்பதனால்தான் அம்மா இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அதனால் குறிப்பிட்ட இந்த நாளில் உன் வீட்டில் நிற்கும் இந்த தெய்வ சக்தியை உள்ளே
வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அதை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் அதை என் குழந்தை நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி அஞ்சிட வேண்டாம். எந்த தருணமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்படுவது போல உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. காரணம், உனக்காக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எந்தெந்த நொடிகளிலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் இனிமேல் வேதனைப்படாதே. சுற்றி இருப்பது எல்லாமும் போலியான முகத் தோற்றம். நாம் நம்புகின்ற நம் தெய்வம் மட்டுமே நமக்கானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, சிலருக்கு நீ எப்பொழுதும் தவறாகத்தான் தெரிகிறாய் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? அதனால் அவர்களுக்காகவெல்லாம் பதிலை சொல்லி கொண்டிருக்காமல் அதை கடந்து சென்று நீ முன்னேற தொடங்கிவிடு. உன்னுடைய நேரத்தை ஒருபொழுதும் வீணடித்து கொண்டிருக்காதே. அவர்களின் முழுமையான எண்ணமே அதுதானே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன்னை விட்டு விலக நினைக்க மாட்டார்கள். நீ எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ளத்தான் அவர்கள் நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக எதிர்கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் உண்மையான அன்பும் நிலையான நம்பிக்கையும் உனக்குள் நின்று உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நல்லதாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான மனது என்ன நினைக்கிறதோ அதை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கி விட வேண்டும். நமக்கான மனது நமக்கு என்ன கொடுக்க யோசிக்கிறதோ அதை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் எவனொருவன் எல்லோரும் வேண்டும் என்று சொல்கின்றானோ அவன்தான் கடைசியில் வேண்டாதவனாக மாறிவிடுவான். இதுதான் இந்த உறவுகளினுடைய விசித்திரமான எழுதப்படாத ஒரு விதி. அதனால் உன் வீட்டில் நடக்கும் சில சூழ்நிலைகளையும் சில சச்சரவுகளையும் சிலரினுடைய எண்ணங்களையும் கண்டு பதறாதே. நிச்சயமாக அவர்கள் எழுதப்பட்டது போல அவர்களுக்கான விதிப்படி சுயநலமானவர்கள் என்பதனையும் உனக்கு இந்த வாழ்க்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கான வெற்றி உறுதிப்படுத்தப்படும் என்பதனை தெரிந்து கொள். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ கவனிக்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் உனக்கே புரிய வரும். உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, பல மாற்றங்கள் உனக்கு நடக்கத்தான் தொடங்கி இருக்கிறது என்றால் இப்பொழுதாவது நீ உணர வேண்டும், தெய்வம் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கிறது என்று. தெய்வம் உன்னை தேடி வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறது என்று. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நமக்கான நேரங்கள் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை மன நிம்மதியோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து என் பிள்ளை இனி
இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செயல்களிலும் பின்வாங்கி விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். முடியாதது என்று இங்கு எந்த காரியமும் இல்லை. நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் இங்கு எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் என்பதனை நம்பு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உடனிருந்து உனக்கு தருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னை யாரும் எந்த நிலையில் வைத்திருந்தார்களோ என் குழந்தை, நீ அதைவிட சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் உன்னை அழைத்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதைவிட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்திற்குள் உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சிவிட வேண்டாம். எதற்குமே என் குழந்தை நீ நிச்சயமாக கலங்கிவிட வேண்டாம். யாரை ஏற்காதவராக நீ இருந்தாலும் தெய்வத்தை ஏற்றுத்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் அது உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும். உன் மனதிற்கு உண்மையை சொல்லும். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் அது துணையாக நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வ சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து இனிமேல் வருந்தாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு, உனக்காக நான் வருவதை தெரிந்து கொண்டு, நீ அந்த இடத்தில் தெய்வ சக்தியை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெறுகிறாயல்லவா? அதே நேரம் அந்த இடத்தில் உனக்காக நிற்பது உன் தாயானவள் நான் என்பதை தெரிந்த பொழுதே நீ இத்தனை சந்தோஷம் கொண்டாய். இப்பொழுது உனக்காக வருவது இந்த வராகி நான் எனும் பொழுது, என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து இனிமேல் கலங்கிவிடக்கூடாது. எதையுமே சந்தித்து என் பிள்ளை இனிமேலும் நீ ஒருபோதும் பதறக்கூடாது. நல்லது நடக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உன் வீட்டில் நிற்கும் மிக பெரும் தெய்வ சக்தியானது அந்த கந்தன், அப்பன் முருகன் உன் வீட்டில் சில நாட்களாகவே மாபெரும் சக்தியாக நின்று கொண்டிருக்கின்றார். தைப்பூச நாளில் உன் வீட்டில் நின்று பல விஷயங்களை அவர் கண்டு கொண்டார். அதே நேரம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வீட்டில் உனக்காக பல விஷயங்களை செய்ய துடித்தவர் அங்கு நிற்கிறார் என்பதனை நான் இப்பொழுது சொல்ல வந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம், என் குழந்தையை, இன்று இந்த நாளில் நான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிடும் இந்த அதிர்ஷ்ட நேரம் முழுக்க முழுக்க முழுமையான காரணம், கந்தன் இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் வீட்டில் இருப்பதைச் சொன்னால் என் குழந்தை, நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாய் என்பதுதான். மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பெற்றிடுவாய் என்பதுதான். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை எல்லாமும் என் பிள்ளை கடந்து நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் கந்தன் இருக்கிறான் என்று தெரிந்தால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? அந்த சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். அந்த வெற்றியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயத்தினால் என் பிள்ளை நீ இனிமேல் எதையுமே தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி தெய்வ சக்தி நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி எல்லா விஷயங்களும் இனி தொடர்ச்சியாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வீட்டில் நிற்கும் இந்த தெய்வத்தை உணராமல் நீ வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இனியாவது இதையெல்லாமும் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் உன் வீட்டில் நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தவிர்த்து விடுகிறாய் என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்.
அம்மா, உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்று கொடுத்திருக்கின்றேன். இந்த வராகி உனக்குள் இன்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும். என்றும் என்றென்றும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காதிரு. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனிமேல் நீ வருந்த மாட்டாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.